வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ரவுண்ட் 2 மாணவர்களும். கண்டிப்பா எல்லாத்துக்கும் நல்ல விஷயம் தான் நடக்கும். ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க. ஒவ்வொரு மார்க்கோட அருமை எல்லாத்துக்கும் தெரியும். கண்டிப்பா உங்களுடைய உழைப்பு கண்டிப்பா வீணாகாது. தென் தமிழகமாவே பேசுவோம். தென் தமிழகம்னா மதுரைக்கு கீழே எல்லாமே, அதே மாதிரி திருச்சி ஜோனையும் நம்ம சேர்த்து பேசுவோம். தென் தமிழகத்திலேயும் நல்ல நல்ல காலேஜஸ் இருக்கு, புரியுதா? சோ அதனால வந்தவரை வாழ வைக்கும் தென் தமிழகம் வச்சுக்கோங்க. சோ அதனால யார் யாரு நல்ல நல்ல காலேஜ் நீங்க எதிர்பார்க்கறீங்களோ, சவுத்லயும் நல்ல நல்ல காலேஜஸ் இருக்கு. அதுல முதல் இதான் எல்லாருமே எதிர்பார்க்கறது என்னது, சவுத்ல அவ்வளவு நல்ல காலேஜஸ் இருக்கு. எல்லாத்தோட இது என்னன்னா தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ். சவுத்ல லெஜண்ட் என்னது, தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் 5008 5008 கோடு. தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ்ல மெக்கானிக்கல் எஸ்எஸ் அண்ட் சிவில் எஸ்எஸ் இன்டீரியர் டிசைன் பாசிபிள் இருக்கு. அதே மாதிரி கண்டிப்பா நல்ல காலேஜ். ஏன்னா நீங்க மெக்கானிக்கல் சிவில் எஸ்எஸ்ல இருக்கும். கண்டிப்பா நீங்க எல்லாருமே சான்ஸ் கிடைக்கிறவங்க எடுத்துருங்க. அதாவது 175 மேல இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் புட் தியாகராஜ் இன்ஜினியரிங் காலேஜ். ஏன்னா ரொம்ப நல்ல காலேஜ். அவ்வளவு சவுத்துல அவ்வளவு நல்ல காலேஜ். இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்னன்னா, யூஜி பிஜி நான் ரெண்டுமே தியாகராஜ் இன்ஜினியரிங் காலேஜ்ல தான் படிச்சேன். இருந்தாலும் நான் படிச்ச காலேஜ் ரைட், நான் படிச்ச காலேஜ் உண்மையிலே நல்ல காலேஜ். சோ என்ன சீட் அவைலபிள் இருந்தாலும் அந்த நெக்ஸ்ட் மூமெண்ட்ல இருக்கிற செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிறவங்க கண்டிப்பா தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது சிக்ரி. சிக்ரியில மொத்தமே 30 சீட்டு தான். மேபி இந்த ரவுண்ட்ல ஒரு சீட் 2 சீட் வந்தா வரலாம். அது வந்தாலும் நெக்ஸ்ட்ல இருக்கிறவங்க அடிச்சிருங்க. சிக்ரியில எத்தனை சீட் இருக்கோ அத்தனை சீட்டு எந்த கம்யூனிட்டிக்காரங்க இருந்தாலும் கண்டிப்பா கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காரைக்குடி. இந்த காலேஜ் கண்டிப்பா எல்லா அடுத்த சாய்ஸ் தியாகராஜ் இன்ஜினியரிங் காலேஜுக்கு அடுத்த சாய்ஸ் நீங்க என்னவா இருக்கணும்னா அழகப்பா செட்டியார் காலேஜ் தான் இருக்கணும். இந்த காலேஜ்ல மேபி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசி மேபி ஃபுல்லாக இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க ட்ரிபிள் இ மெக்கானிக்கல் சிவில் கண்டிப்பா அழகப்பா செட்டியார் காலேஜ்ல கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா அழகப்பா செட்டியார் காலேஜ் ஃபீஸே 10,000 ரூபாய் தான். போக ஹாஸ்டல் டிவைடிங் சிஸ்டமா இருக்கும். கண்டிப்பா எல்லாத்தோட சாய்ஸ் அழகப்பா செட்டியார் காலேஜ் அடுத்தது கண்டிப்பா இருக்கணும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் திருநெல்வேலி. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் திருநெல்வேலி இதுவும் கவர்மெண்ட் காலேஜ். இதுவும் ஃபீஸ் கம்மியா இருக்கும். போக போன தடவை செகண்ட் ரவுண்ட்ல அதிகமா ப்ரிஃபரன்ஸ் பண்ண காலேஜ்ல 3வது பிளேஸ். கண்டிப்பா நீங்க இது எல்லாத்தையும் நீங்க ப்ரிஃபர் பண்ணுங்க. அடுத்தது மெஃப்கோ ஷெலங்க். சிவகாசியில இருக்கிற மெஃப்கோ ஷெலங்க் காலேஜ் கண்டிப்பா சவுத்ல இருக்கிறவங்க கண்டிப்பா ப்ரிஃபர் பண்ண வேண்டிய காலேஜ் மெஃப்கோ ஷெலங்க் காலேஜ். இந்த காலேஜ்ல நீங்க அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பியூர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வேணுமா ஃபுல்லா இருந்திருக்கலாம். அடுத்தது நீங்க அது அலை பிரான்ச்சஸ்ல உங்களுக்கு ஈஸி கூட கொஞ்சம் நெக்ல ஃபுல்லா இருந்திருக்கலாம். மிச்சம் எல்லா பிரான்ச்சுமே நீங்க மெஃப்கோ ஷெலங்க் காலேஜ்ல ரவுண்ட் 2 179ல இருந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பா அடுத்த சாய்ஸ்ல நீங்க 4வது 5வது வைக்க வேண்டியது மெஃப்கோ ஷெலங்க் காலேஜ் கண்டிப்பா வைங்க. ஒரு நல்ல காலேஜ், ரொம்ப பழமையான காலேஜ், அவ்வளவு இன்ஃப்ரா நல்லா இருக்கும். கண்டிப்பா எல்லாத்தோட சாய்ஸ்ல மெஃப்கோ ஷெலங்க் காலேஜ் இருக்கணும். அடுத்தது பிரைட் இன்னொன்னு நேஷனல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோவில்பட்டி. மெஃப்கோ எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் சிவகாசி இந்த சைட்லயோ அதுக்கு கொஞ்சமும் சளைக்காத காலேஜ் நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ். இதுவும் ஒரு பழமையான காலேஜ், நல்ல இன்ஃப்ரா, நல்ல அலுமினி பேஸ். இதுவும் உங்களுடைய அடுத்த சாய்ஸா இருக்கும். இதுலயும் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பியூர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒன்மா ஃபுல் ஆயிருந்திருக்கலாம். எது ஓசிபிசில மட்டும், மிச்சம் எல்லா கம்யூனிட்டிலையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருந்தே கிடைக்கும். மிச்சம் எல்லா பிரான்ச்சுமே உங்களுக்கு கிடைக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த சாய்ஸ் நீங்க நேஷனல் காலேஜ் ப்ரிஃபர் பண்ணுங்க, ரொம்ப நல்ல காலேஜ். அடுத்தது மதுரையிலே இன்னொரு நல்ல காலேஜ்னா வேலம்மாள். அடுத்தது நீங்க அடுத்த சாய்ஸ் நீங்க என்ன இருக்குன்னா வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் உங்களுடைய சாய்ஸ்ல கண்டிப்பா இருக்கணும். வேலம்மாள்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் பியூர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேபி ஃபுல்லா ஆயிருந்திருக்கலாம். மிச்சம் அடுத்த எல்லா பிரான்ச்சுமே உங்களுக்கு கிடைக்கிறாங்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த சாய்ஸ் நீங்க கண்டிப்பா வைக்க வேண்டியது வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கண்டிப்பா இது பக்கா மதுரை சிட்டிக்குள்ளேயே இருக்கு. சோ அடுத்த சாய்ஸ் நீங்க எல்லாருமே ப்ரிஃபர் பண்ண வேண்டிய காலேஜ் வேலம்மாள் ரைட். அடுத்தது பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அடுத்தது நீங்க
எல்லா திண்டுக்கல்ல இருக்கிறது, அந்த திண்டுக்கல்ல இருக்கிறவங்க, கோயம்புத்தூர் சைடுல இருக்கிறவங்களும், சவுத்ல இருக்கிறவங்களும் எல்லாத்தோட அடுத்த சாய்ஸ் என்னவா இருக்கும்னா PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஏன்னா இதுல வந்து ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒன்னு மேபி நெக்ல இருக்கலாம். அது போக வந்து மிச்சம் எல்லா பிரான்ச்சஸும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா பியூர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் ஃபில் ஆயிருந்திருக்கும். மிச்சம் அந்த அலைட் பிரான்ச்சஸ் எல்லாமே வந்து PSNA உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா PSNA காலேஜ் உங்களோட சாய்ஸ்ல கண்டிப்பா இருக்கணும். அடுத்தது வந்து விருதுநகர் என்ட்ரன்ஸ்ல இருக்கிற காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது ஒரு நல்ல காலேஜ். காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போன வருஷம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ரவுண்ட் 2ல. ரைட். அடுத்தது வந்து ராஜபாளையம் இந்த சைட்ல இருக்கிறவங்களுக்குலாம் அடுத்த போன ரவுண்ட்ல வந்து போன வருஷம் ரவுண்ட் 2ல இப்ப நான் சொன்ன காலேஜுக்கு அப்புறம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண காலேஜ் எப்படின்னா ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ராஜபாளையத்திற்கு ராம்கோ குரூப்போட இது நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். நீங்க வந்து அடுத்து வந்து சாய்ஸஸ் வந்து நீங்க ராம்கோவை ப்ரிஃபர் பண்ணுங்க. அடுத்தது வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடி நாயக்கனூர். போடி நாயக்கனூர் தேனி போடியில இருக்கு. இது ஒரு நல்ல காலேஜ். இதையும் வந்து நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து இதுல வந்து எல்லா குரூப்பும் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுனா இனிமே நான் சொல்ல போற காலேஜ் இந்த காமராஜ்ல இருந்து உங்களுக்கு எல்லா குரூப்புமே வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. ஈவன் ராம்கோல இருந்தே உங்களுக்கு எல்லா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். அடுத்தது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மதுரை ரீஜனல் கேம்பஸ். அண்ணா யூனிவர்சிட்டி மதுரை சிட்டிக்குள்ளேயே இருக்கு. இதையும் வந்து நீங்க ஒரு நல்ல காலேஜ், நீங்க அது ப்ரிஃபரன்ஸ் வைங்க. அடுத்தது வந்து திருநெல்வேலியில வந்து பிரான்சிஸ் சேவியர். திருநெல்வேலி நாகர்கோவில் சைடுல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு திருநெல்வேலியில ஒரு நல்ல காலேஜ்னா பிரான்சிஸ் சேவியர். இதுவும் வந்து ஒரு நல்ல காலேஜ், நீங்க வந்து சாய்ஸ்ல ப்ரிஃபர் பண்ணுங்க. அடுத்தது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி திருநெல்வேலி. அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலியில ஒன்னு இருக்கு. கவர்மெண்ட் காலேஜ் திருநெல்வேலி பக்கத்திலே இருக்கும். இதுவும் வந்து நீங்க எல்லா குரூப்பும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுவும் நீங்க சாய்ஸ் ஆர்டர்ல கண்டிப்பா வைங்க. அதே மாதிரி மதுரை அண்ட் விருதுநகர்ல இருக்கிறவங்களுக்கு இன்னொரு நல்ல ஒரு அட்டானமஸ் காலேஜ்னா சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா குரூப் அங்கே இல்லாத குரூப்பே கிடையாது. நீங்க சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து நீங்க அடுத்த ஆர்டர்ல வைக்கலாம். அதே மாதிரி வந்து AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சிவகாசியில இருக்கு. இதுவும் வந்து ஒரு நல்ல காலேஜ், ஃபாஸ்டா growth ஆற காலேஜ். இதுவும் வந்து உங்க சாய்ஸ் ஆர்டர்ல வைக்கலாம். அடுத்தது வந்து மதுரையில வந்து SRM குரூப் வந்திருக்கு. SRM மதுரை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அதுவும் நீங்க சாய்ஸ்ல வைங்க. அடுத்து KLN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதுவும் மதுரை சிட்டிக்குள்ள தான் இருக்கு. SRM KLN ஆப்போசிட்ல இருக்கும். இதையும் நீங்க சாய்ஸ்ல ப்ரிஃபர் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து நாகர்கோவில் இருக்கிற யூனிவர்சிட்டி காலேஜும் நல்லா இருக்கும். இதுவும் நீங்க சாய்ஸ்ல வைங்க. அடுத்தது வந்து இது எல்லாமே போன வருஷம் ரவுண்ட் 1ல பெர்ஃபார்ம் பண்ண காலேஜ் வந்து நான் ஆர்டரா சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து சென்ட் சேவியர் காலேஜ் வந்து நாகர்கோவில், அதுவும் ஒரு நல்ல காலேஜ். அடுத்தது வந்து டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் திருச்செந்தூர்ல இருக்கிற தூத்துக்குடி திருச்செந்தூர்ல இருக்கிற சிவந்தி ஆதித்யநாத் உங்க சாய்ஸ்ல வைங்க. அடுத்தது வந்து அமிர்தா காலேஜ். அடுத்தது வந்து ரோகிணி காலேஜ் கன்னியாகுமரி இருக்குது. PSR காலேஜ் சிவகாசி. அடுத்தது SSM திண்டுக்கல். NPR நத்தம்ல இருக்கிற NPR காலேஜ். அடுத்தது வந்து நாகர்கோவில்ல இருக்கிற பூஜல்சி காலேஜ், ஜெயராஜ் அன்னபாக்கியம், ஐன்ஸ்டைன் யூனிவர்சிட்டி காலேஜ் திண்டுக்கல். இதுவும் நீங்க சாய்ஸ் லிஸ்ட்ல வைக்கலாம். அதே மாதிரி வந்து தேனி சைட்ல இருக்கிறவங்க நாடார் சரஸ்வதி காலேஜ் வைக்கலாம். அதே மாதிரி வந்து சிவகங்கை சைட்ல வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா பாண்டியன் சரஸ்வதி காலேஜ் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். அவங்க ரீசெண்டா நிறைய பூட் கேம்ப்ஸ், நிறைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட்லாம் இருக்கு. கேம்பஸ் நல்லா இருக்கும். நீங்க பாண்டியன் சரஸ்வதி இன்ஜினியரிங் காலேஜையும் நீங்க சாய்ஸ்ல வைக்கலாம். நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். சிவகங்கை ஜோன்ல அது ஒரு நீங்க சாய்ஸ்ல வைக்கலாம். அதே மாதிரி வந்து நாகர்கோவில்ல வந்து மார் காலேஜ், அதே மாதிரி தூத்துக்குடியில் இருக்கிற யூனிவர்சிட்டி VOC காலேஜ் வைக்கலாம். ஸ்கேட் காலேஜ், அப்புறம் ராம்நாட்ல இருக்க சதக் காலேஜ், அதுக்கப்புறம் சையதமால் காலேஜ், இது ரெண்டுமே நீங்க வைக்கலாம். அதே மாதிரி தென்காசி இருக்க JP காலேஜ், அதே மாதிரி மதுரையில் இருக்கிற மங்கைக்கரிசி காலேஜ், ஃபாத்திமா மைக்கேல், சோழமலை, இது எல்லாமே வந்து மதுரையில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா இது ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 எல்லாம் கிடைக்கிற காலேஜ். நீங்க ஒரு ஆப்ஷனா வைக்கலாம். முதல்ல வந்து நான் முதல்ல சொன்ன காலேஜ் தான் ப்ரிஃபர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்ல வந்து 140 150ல இருக்கிறவங்கலாம் வந்து இப்ப நான் ரீசெண்டா சொன்ன காலேஜ், கடைசியா ஒரு 4 காலேஜ் சொன்னேன்ல, அது எல்லாமே 140 to 150ல இருக்கிறவங்க வந்து நீங்க ப்ரிஃபர்ல வைங்க. அதே மாதிரி சிவகாசியில PSR காலேஜ் இருக்கு. 2 காலேஜ் PSR காலேஜ் இருக்கு, PSRR இருக்கு. இதுவும் வந்து உங்க சாய்ஸ்ல நீங்க ப்ரிஃபர் பண்ணுங்க. அது அருப்புக்கோட்டையில இருக்க சௌடாம்பிகா காலேஜ், இது எல்லாமே 140 150 ரேஞ்சில நெக்ல இருக்கிறவங்க வந்து நீங்க சாய்ஸஸ்ல வைக்கலாம். இப்போ திருச்சி ஜோன் பத்தி பேசுவோம். ஏன்னா இது ஆல்மோஸ்ட் வந்து இந்த காலேஜ் எல்லாம் உங்களுக்கு ரவுண்ட் 2ல இருக்கும். மிச்சம் நிறைய காலேஜஸ் இருக்கு ரவுண்ட் 3க்கு. நான் ரவுண்ட் 3ல வரும்போது அந்த காலேஜையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ திருச்சி ஜோன்ல நீங்க ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா ஆப்வியஸ்லி வந்து சாரநாதன் காலேஜ் நல்லா இருக்கும் திருச்சியில. அடுத்தது வந்து K ராமகிருஷ்ணன் திருச்சி, அதுவும் ஒரு நல்ல காலேஜ். அதே மாதிரி திருச்சியில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் ஸ்ரீரங்கம், அது ஒரு நல்ல காலேஜ்.
இப்ப சொல்றது எல்லாமே திருச்சி ஜோன். திருச்சி, கும்பகோணம், அறந்தாங்கி, நாகூர், நாகப்பட்டினம் எல்லாமே அந்த பெல்ட் திருச்சி ஜோன். அடுத்து கொங்கு நாடு, போன வருஷம் 100% ஃபுல்லான காலேஜ் கொங்கு நாடு. இதுவும் வந்து போன தடவை வந்து ரவுண்ட் 2ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண காலேஜ். இதுவும் வந்து நீங்க உங்க சாய்ஸ்ல வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். அடுத்த கவர்மெண்ட் காலேஜ் திருச்சி, அடுத்தது வந்து யூனிவர்சிட்டி காலேஜ், அப்புறம் SRM TRP திருச்சியில் இருக்க SRM TRP, அப்புறம் அஞ்சலி அம்மாள் காலேஜ், ABC காலேஜ் மயிலாடுதுறை, மேமோட ஃபர்ஸ்ட் கேம்பஸ். அடுத்தது கேர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி, JJ காலேஜ், தனஞ்சம் சீனிவாசன் பெரம்பலூர், CK காலேஜ் கடலூர், மவுண்ட் சியான் புதுக்கோட்டையில் இருக்கிறது. அப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் பன்ருட்டி, பட்டுக்கோட்டையில் இருக்க யூனிவர்சிட்டி காலேஜ், அடுத்தது EGS பிள்ளை நாகப்பட்டினத்தில் காலேஜ், அப்புறம் MRK இன்ஸ்டியூட். இது எல்லாமே வந்து நீங்க நெட்ல இருக்கிறவங்க, அதாவது 150க்கு கீழே இருக்கிறவங்களா இந்த காலேஜஸ் வந்து கண்டிப்பா நீங்க சாய்ஸஸ்ல வைங்க. அப்புறம் சென்ட் ஜோசப் காலேஜ். ஸோ இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்கு. இது எல்லாமே இன்னும் நிறைய காலேஜஸ் இருக்கு. அது நம்ம ரவுண்ட் 3க்கு வரும். ஸோ அது நம்ம ரவுண்ட் 3 காலேஜ் பேசும்போது நிறைய பேசலாம். ஸோ மொத்தத்துல வந்து நீங்க யாருமே பயப்படணும் அவசியமே கிடையாதுங்க. கண்டிப்பா வந்து நீங்க சாய்ஸ் லிஸ்ட் அதிகமா எவ்வளவுக்கு நீங்க சாய்ஸ் லிஸ்ட் வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு வந்து நீங்க சேஃபர் ஜோன். இதுல வந்து பெருமை கிடையாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பையங்க தப்பு என்னன்னா, அவங்க வந்து போன வருஷம் கட் ஆஃப் பார்த்துட்டு ஒரு 5 மார்க் டிஃபரன்ஸ் எல்லாம் பண்ணாங்க. அப்படி கிடையாது. நம்ம வந்து பின்னாடி வந்து எவ்வளவு காலேஜுமா வைக்கலாம். இப்போ 179 பையன் கூட வந்து 300 சாய்ஸ் வைக்கலாம், 400 சாய்ஸ் வைக்கலாம். சோ சாய்ஸ் எக்ஸ்ட்ரா வைக்கிறது தப்பே கிடையாது. இதுல வந்து ஒரு பெருமையான இது கிடையாது, கௌரவ குறைச்சல் கிடையாது. நான் 179ல இருக்க 175 இருக்க நான் ஒரு 10 சாய்ஸ் வைக்கிறேன், 20 சாய்ஸ் எல்லாம் கிடையாது. போன வருஷம் வந்து 10 மார்க் டிஃபரன்ஸ்ல என்னென்ன உங்களுக்கு போன வருஷம் காலேஜ் இருக்கோ அந்த ரேஞ்சில் வந்து எல்லாருமே வைங்க. முதல்ல இருக்கிறவங்க, அப்புறம் 160க்கு மேல இருக்கிறோம், குறைஞ்ச 15 to 20 மார்க் டிஃபரன்ஸ்ல வைக்கிறது தப்பே கிடையாது. உங்களுக்கு முன்னாடியே கிடைச்சிடும். ஆனா சாய்ஸஸ் வந்து நீங்க நிறைய வைக்கணும். சோ சாய்ஸஸ் நீங்க கம்மியா வச்சீங்கன்னா அடுத்தது வந்து நீங்க ரவுண்ட் 3ல போனீங்கன்னா ரொம்ப மோசமான, அதாவது இந்த ரேஞ்ச் காலேஜ் கிடைச்சா அடுத்த ரேஞ்ச் காலேஜஸ் தான் கிடைக்கும். சோ அதனால சாய்ஸஸ் அதிகமா வைங்க. அதனால வந்து யாருமே வந்து இப்ப பதட்டப்பட தேவையில்லை. இதுவரை நீங்க சாய்ஸ ஹோம்வொர்க் பண்ணுங்க. முதல்ல காலேஜஸ் லிஸ்ட் எடுங்க. நல்ல காலேஜா நீங்க லிஸ்ட் எடுங்க. நம்ம என்ன செஞ்சுக்கலாம், என்னென்ன குரூப் அதுல இருக்கோ மேக்சிமம் வந்து உங்களுக்கு பிடிச்ச குரூப்ல இருந்து நம்ம போட ஆரம்பிச்சலாம். தைரியமா இருங்க, உங்களுக்கும் இந்த தடவை நல்ல காலேஜ் கிடைக்கும். எப்போ சொல்ற மாதிரி என்னது, லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பை பை.